ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரோஜா செடிக்கு மழைக்காலத்தில் வர ஒரு நோய் தாக்குதல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபங்கஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செடியில் எப்போவுமே மழை துளி விழுந்து அந்த செடியோட அடிப்பாகம் எப்போவுமே ஈரமாக இருக்கும்போது ஹியூமிலியேஷன் அதிகமாகி செடிகளில் இலைகள் வந்து பழுத்து கொட்டும். அதாவது இந்த இருக்கு இல்லையா, பிளாக் டாட்ஸ் வரும், ஒரு கரும்புள்ளி வந்து அப்படியே பழுக்கும், பழுத்து உடனே கொட்டும். இது பொதுவாகவே மழைக்காலத்தில் வரக்கூடியது தான். சில வீடுகளில் பார்த்தோன்னா இந்த மழைக்காலத்தில் இலைகளே இருக்காது, செடியில் வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும். நியூ குரோத்து நிறைய வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த புது தளிர்கள் நிறைய வந்திருக்கு. நியூ குரோத்து நிறைய வரும், பூக்கள் கூட பூக்கும். ஆனால் பழைய இலைகள் எல்லாமே கொட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த செடியில் கூட இருக்குது பாருங்கள், இந்த பிளாக் டாட்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழுத்து கொட்டிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஃபங்கஸ் அட்டாக் அல்லது பூஞ்சை தொற்று அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சில செடிகளில் கூட இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், இந்த பிளாக் டாட்ஸ் இருக்கா, இது இனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்கும், பழுத்து இந்த இலை அப்படியே கொட்டும். இந்த செடியில் கூட இந்த இருக்குது பாருங்கள், இந்த இருக்கு. இந்த இருக்கு. இப்போ இந்த செடியில் நியூ குரோத் நிறைய வந்திருக்கு, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட்டு. ஆனால் இந்த ஃபங்கஸ் அட்டாக் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபங்கிசைடு ஸ்ப்ரே பண்ணணும், பூஞ்சை கொல்லி. பொதுவாகவே வெயில் காலத்தில் அதிகம் தேவைப்படாது, மாதம் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணால் போதும். ஆனால் மழை காலத்தில் வாரம் ஒரு முறை கட்டாயமாக நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அதுவும் மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்குது, செடி எப்பவும் ஈரமாகவே இருக்குது அப்படின்னா 5 நாளைக்கு ஒரு முறை அந்த ஃபங்கிசைடு நம்ம செடிக்கு ஸ்ப்ரே பண்ணணும். அது நமக்கு பவுடராகவும் இருக்குது, லிக்யூடாகவும் இருக்குது. பவுடர் அப்படின்னா 1 லிட்டருக்கு 1 கிராம் போட்டு ஸ்ப்ரே பண்ணணும். லிக்யூடாக இருந்தால் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml போட்டு ஸ்ப்ரே பண்ணணும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், அது என்ன ரேஷியோவில் ஸ்ப்ரே பண்ணுது அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இதில் ஃபங்கிசைட் நிறைய இருக்குது. இது கவாச்சி, ரிடாமில் கோல்டு, பபிஸ்டின், இது சாஃப். இவ்வளோ போடணுமா அப்படின்னா இல்லை, இதில் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும். நான் வழக்கமாகவே ஆல்டர்னேட்டிவாக மாற்றி கொடுப்பேன் ஒவ்வொரு முறையும். அதனால் நான் 2, 3, 4 பிராண்டு நான் வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் சாஃப் எடுத்தீங்க அப்படின்னா இது பொதுவாகவே எல்லா உரக்கடையிலுமே கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் சில ஐட்டம் எல்லா உரக்கடையிலும் இருக்காது, இது ஆன்லைனில் வாங்குறது தான். ரிடாமில் கோல்டு, கவாச்சி ரெண்டுமே ஆன்லைனில் வாங்கினது தான். ஃப்ளிப்கார்ட், அமேசானில் கூட அவைலபிளாக இருக்குது. சாஃப் எல்லா கடையிலையும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு 1 கிராம், 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் 1 கிராம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு எல்லா செடிக்கும் 15 லிட்டர் தண்ணி தேவைப்படும். அப்போது நான் 15 லிட்டர் தண்ணியில் 15 கிராம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். மழைக்காலத்தில் வாரம் ஒரு முறை கட்டாயம் நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணும்போது இலை உதிராமல் உங்கள் செடியை காப்பாற்ற முடியும். நீங்கள் ரோஜா செடி நிறைய வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த மருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. தொடர்ந்து இது போல் ரோஜா செடி பராமரிப்பு தொடர்பான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.